மேஷம், பணவரவு திருப்தி அளிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறும். இன்று புதிய திட்டங்களை தொடங்குவது நன்மை தரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு அம்மனுக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து வழிபடலாம். ரிஷபம், இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வரலாம். மிதுனம், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வரலாம். கடகம், பயணங்கள் லாபகரமாக அமையும். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு பார்வதி தேவியை வணங்கி வெள்ளை தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். சிம்மம், ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகள் குறையும். இன்று நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வரலாம். கன்னி, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இன்று உங்கள் மனதிற்கனிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடலாம். துலாம், குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். உங்களின் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்த சாதகமான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடவும். விருச்சிகம், தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். தனுசு, மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். இன்று சிறப்பான நாளாக அமையும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து வரலாம். மகரம், செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும். இரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடலாம். கும்பம், நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். லாபகரமான நாள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம். மீனம், குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து
பலருக்கு விநியோகிக்கலாம்.